பருப்பு இல்லாமல் ஒரு இட்லி சாம்பார் வைக்கலாம் வாங்க. அதுக்கு பெரிய சைஸ் தக்காளி 2, பெரிய வெங்காயம் 2, பச்சை மிளகாய் 2 எடுத்து ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு குழம்பு மிளகாய் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் ஒரு பிஞ்சு விட்டுட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இது பருப்பு சாம்பாரே தோற்று போயிடும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நல்லா மசிச்சு விட்டுக்குங்க. இப்போ கடலை மாவு 2 ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்குங்க. தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், சாம்பார் மாதிரி நல்லா கெட்டியாக இருக்குதுன்ட்டு. இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம தாளிக்கிறது தாங்க. ஒரு கடாய் வச்சுட்டு அரை குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிங்க. ஒரு 10-12 பூண்டு தட்டி ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு கொஞ்சம் சவந்ததுக்கப்புறம் கடுகு போட்டுக்குங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம சாம்பாரில் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லியில் ஆட் பண்ணி சர்வ் பண்ணிக்கிங்க. சூப்பரான சாம்பார் ரெடி.